நாகர்கோயில் சுங்காங்கடை பகுதியின் எழில்மிகு காட்சி. இங்கே ஒரு வியாபாரி இருக்கிறார், அவர்களை பார்ப்போம். முதலாளி வணக்கம். முதலாளி எப்படி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? புதுமையான வியாபாரம். இது மக்காச்சோளத்தை சுட்டு கொடுக்கிற மாதிரி இருக்கு. இதனுடைய பேர் என்ன? ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் எல்லாரும் அவிச்சு சாப்பிட பாத்திருக்கேன். நான் கொடைக்கானல்ல பாத்திருக்கேன், குமரி மாவட்டத்தில் எங்கேயும் பார்த்தது இல்ல. நீங்க தான் புதுமையா பண்றீங்க. இது சுட்டு கொடுக்கிறது, மற்றபடி அவிச்சு கொடுப்பாங்க. புதுசா சுட்டு கொடுக்கறது மக்கள் விரும்புது இல்லையா? எல்லாரும் வந்து வாங்குது, எல்லாம் வாங்கி அவிக்கக்கூடிய நேரத்துல அங்க சத்தெல்லாம் தண்ணியோட வெளியே போயிடும். மற்ற நம்ம அவிக்காத மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம அந்த வெள்ளம் கொதிக்கும்போது இந்த இதெல்லாம் சத்தெல்லாம் இறங்கி அதோட போயிடும். இதெல்லாம் தண்ணியிலே அப்படியே போயிடும். இதுன்னா அப்படி சுட்டு கொடுக்கும்போது பழைய மரத்துல வாட்டி எடுக்குது இல்லையா? வாட்டி எடுக்குது. அப்ப அதுல ஃப்ளவர் அந்த இதெல்லாம் அப்படியே உண்டாகும். அதெல்லாம் அப்படியே இருக்கும். சரி, இங்க வியாபாரம் தொடங்கி எவ்வளவு காலம் ஆச்சு? நான் இப்ப இங்க தொடங்கி 1 வருஷம் ஆகுது. வேற இடத்துல போட்டுருக்கேன். இப்ப இங்க ஒரு மாசம் கொண்டு இங்க போட்டுருப்பேன். மழை சீசன் ஆண்டு நம்ம இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் வியாபாரம் போகுது. கொஞ்சம் வராங்க வந்து இது புதுமையா இருக்கிறதுனால மக்கள் விரும்பி வாங்குறாங்க இல்லையா? வாங்குறாங்க. பின்ன சின்ன குழந்தைகளுக்காக நல்லா கொடுக்கலாம். இது நல்ல ஆரோக்கியமான இது இயற்கை உணவு. இது நம்ம முளகுப்பொடியும் நம்ம சாப்பிட லெமன் உப்பு கொஞ்சம் இது எலுமிச்சம்பழம் இல்லையா? எலுமிச்சம்பழம் அப்படியே தேய்ச்சி கொடுக்குது. சரி, இது உன்னுடைய விலை என்ன? 50 ரூபா வரும். 50 ரூபா. சரி சரி. இதனுடைய சுட்டு கொடுக்க எல்லா கூலி சேர்த்து 50. ஆமா, சுட்டு கொடுக்க எல்லாம் இது. சரி, நம்ம 50 ரூபாய்க்கு சுட்டு கொடுக்கலாம். சரி சரி. பச்சை கேட்கணும்னா 35 ரூபா வரும். சரி, இதுக்கு முன்னால என்ன வேலை பாத்தியா? எங்க முன்னாடி நான் வெளிநாட்டுல இருந்தேன், மஸ்கட்ல இருந்தேன். வெளிநாட்டுல இருந்தியா? ஆமா, ஒரு 13 வருஷம் மஸ்கட்ல இருந்தேன். அங்க வேலை எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன். போன மாதிரி இருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்த்தா இங்க வேலை பார்க்க என்ன வித்தியாசம் தெரியுது? இது நாம ஃபேமிலியோட நிக்கலாம். சொந்த ஊரு. ஆமா, சொந்த ஊரு. நம்ம ஊர்ல அங்க 60-70 சம்பளம் உண்டாயிருந்து. எங்களுக்கு இது இது நம்ம வீட்டுல டெய்லியும் போலாம். இங்க ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சாலே போதும். பிள்ளைகளை எல்லாரும் குடும்பக்காரல எல்லாம் பார்க்கலாம். ஆமா, குடும்பக்காரன் வீட்டுல மக்கள் கூட பிள்ளைகள் கூட நம்ம நல்லா இருக்கலாம். அங்க என்ன எல்லாம் பிரிஞ்சிருக்கேன், மனசு கஷ்டமா இருக்கு. அங்க நம்ம மட்டும் கொத்தையில நிக்க வேண்டிய மாதிரி இருக்கு. சரி சரி. அப்போ லாபம் கொஞ்சம் சம்பளம் குறைவா இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியா ஒரு வியாபாரம். சரி. ஆமா, இது நம்ம சம்பளம் குறைவா இருந்தாலும் விஷயம் இல்லை. நம்ம ஊர்ல என்ன நிக்குது நம்ம தொழில் பண்ணலாம். சரி 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 சரி. இதனுடைய சிறப்பம்சங்கள் வேற ஏதாவது தெரியுமா? சிறப்பம்சம் இது சோளம் எல்லாத்துக்கும் நல்லதுதான். உடம்புக்கு எல்லாம். ஆமா, உடம்புக்கு எல்லாமே நல்லது. நம்ம குழந்தைகளுக்கு வேற பண்ற பானிபூரி இதை மாதிரி வாங்கி கொடுத்த நேரம் இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இது இயற்கையோட சேர்ந்தது. ஆமா, இயற்கையோட சேர்ந்தது. கெமிக்கல் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல. நம்ம ஒண்ணுமே போடுறது இல்ல. நம்ம சாதாரண உப்பு, சில்லி பவுடர், லெமன் போட்டுதான், மிளகுப்பொடி, அந்த எலுமிச்சம்பழம் போட்டுதான் நம்ம இது பண்ணுவோம். வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணு. சரி. அப்போ லாபம் நமக்கு சம்பாத்தியம் முக்கியம் இல்ல, குடும்பத்தோட நிம்மதியா நம்ம இங்க இருக்கணும். ஏன்னா நிறைய நம்ம இங்க ஒரு கொத்த வேலைக்கு போனா 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் கிடைக்குதா? கிடைக்குது இல்லையா? ஏன்னா நிறைய ஆட்கள் வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூர இடத்துக்கு போயிட்டே இருக்கு. செய்தா செய்யலாம். 1000 கிடைச்சாலும் 100 கிடைச்சாலும் நிம்மதியா இருக்கும். யாருக்கும் அடிமை கிடையாது. நம்ம விருப்பப்பட்ட ஜீவன் செய்யலன்னா வீட்டுல இருப்போம். நம்மள யாரும் கேட்க முடியாது இல்லையா? நம்ம தான் முதலாளி. நம்மளே தொழிலாளி. எல்லாமே நம்ம தான். நமக்கு தான் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னொரு ஆளுகளை வேலை பார்க்கும்போது அவங்க வந்து இன்னைக்கு போக கூடாது, செய்துதான் ஆகணும், அப்படிதான் உத்தரவு போடுவாங்க. அதை மீற முடியாது. நம்ம 2 மணிக்கு ஓடினாலே ஒரு 500 ரூபாய்க்கு வீட்டுக்கு எடுத்து போகலாம். பிடிச்சிட்டு போயிடலாம். ஒரு 1000 ரூபாய் ஓடினாலும் நம்ம வீட்டுக்கு எடுத்து போகலாம். ஒன்னும் இல்லைனாலும் நிம்மதியா போயிடலாம். சமயம் உள்ள வந்து நம்ம கூட நம்ம. சரி சரி. அதனால விஷயம். சரி, உங்கள் வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகட்டும். ஓகே, மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது.